ப்ரிப்பேர் பண்ண எல்லாமே மறந்து போச்சு. கார்த்திக் சார் ஆடிஷன் எல்லாம் அனுப்பியிருக்கேன் ஒரு 2 வருஷம் முன்னாடி. இன்னைக்கு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ மைத்ரி மூவிஸ், தேங்க்யூ நவீன் சார், தேங்க்யூ அனில் சார், தேங்க்யூ ரவிசங்கர் சார், தேங்க்யூ ராஜா, தேங்க்யூ ராஜா. நான் ஃபர்ஸ்ட் ஆடிஷன் போகும்போது என் ஃபேஸ் கூட பார்க்கல, இப்படி சொல்லிட்டு கதை சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்னேன் ஓகே. திரும்பி பார்த்தா பேக்ல நிறைய பெரிய ஹீரோயின்ஸ் படம் எல்லாம் இருந்துச்சு. ஸோ நான் நினச்சேன் கண்டிப்பா செலக்ட் ஆக மாட்டேன் நினச்சுன்னா அப்படியே கிளம்பிட்டேன். போயிட்டு அப்புறம் செலக்ட் பண்ணேன். அதுக்கு ராத்திரி மலர் ஃபிலிம்க்கு என்ன சூஸ் பண்ணதுக்கு, என்ன செலக்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி எனக்கு முத்து செல்வின்னு தான் என்னோட கேரக்டரோட பேரு. இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் கேரக்டர் எழுதுனதுக்கு, இந்த மாதிரி கேரக்டருக்கு என்ன செலக்ட் பண்ணதுக்கு forever grateful. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு நான் என்ன சொல்ல தெரியல. சப்போர்ட் இல்லாமல் என்னால் இது பண்ணிருக்கவே முடியாது. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ரிஷி சேட்டா, நான் ஃபர்ஸ்ட் நாள் செட்ல வந்த போது சாப்பிடல. அப்போவே எனக்கு கொண்டு போய் ஓட்ஸ் எல்லாம் பண்ணி தந்தாங்க. மோஸ்ட் கைண்டஸ்ட் அண்ட் ஸ்வீட்டஸ்ட் பர்சன் ஐ ஹவ் எவர் ஒர்க் வித். நீங்க இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க. உங்க உங்க இந்த வீணுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. இது உங்களுக்கு ஒரு பிகினிங். மருது நாயகத்தை எல்லாரும் பாக்குறதுக்கு நான் அவ்வளோ வெயிட் பண்றேன். உங்களுக்கு அப்புறம் சுரேன், I'm really happy for you. Thank you so much. Thank you சுரேன். அப்புறம் அசோக், ரொம்ப நல்லா பேசுறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் அசோக் இவ்வளோ பேசி பாக்குறேன். இது வரைக்கும் இப்படி பேசவே இல்லை யாருக்கூடையும். தேங்க்யூ. அப்புறம் வியாக்கி, பரத் சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இதோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆதித்யா, தேங்க்யூ. அருண், தேங்க்யூ. ஹரி, தேங்க்யூ. தயா, விஷா, மகேந்திரன், எல்லாருக்கும் தேங்க்யூ. ஹரிஷ் அண்ணா, உங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ. அப்புறம் அசிஸ்டன்ட் கேமராமேன் பிரகாஷ், பாலாஜி, சசி, அப்புறம் சாண்டி, எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் அருண் ஒழிச்சிருக்காங்க மறக்கல. தேங்க்யூ அருண். எனக்கு இவ்வளோ நல்ல ஒரு டீம் கூட நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்றேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. லைக் சினிமாவில் வந்துட்டு இவ்வளோ நல்ல ஒரு அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க்காக பேஷனேட்டாக சினிமாவை பார்க்குறாங்க. அதுக்கு ராஜா தேங்க்யூ. திருப்பியும் தேங்க்யூ. அப்புறம் அருண் அண்ணா தேங்க்யூ. அப்புறம் நிறைய யாராச்சும் அப்புறம் காஸ்ட்டுக்கு வேற. ஸோ சேதன் சார் தேங்க்யூ சார். வெங்கடேஷ் சார், சுமி, வர்ஷினி, கார்த்திக், இனியா, பானு அக்கா, ஷெலி சேஷனி, சங்கீதா மேம், தீபிகா, எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் பூர்ணிமா மேம், பெரிய தேங்க்யூ மேம். அப்புறம் நான் யாராச்சும் மிஸ் பண்ணா மென்ஷனுங்க. இந்த படம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், வெரி ஸ்பெஷல். இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அது அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும். தேங்க்யூ. சப்போர்ட்டிங் ஆக்டர் இல்லையா, அதனால தான் சைட்ல முதல்ல ராஜா இந்த கதை நரேட் பண்ணும்போது நாங்கள் குடும்பமா கேட்டோம். குடும்பமா கேட்டு 3 பேரும் விழுந்து சிரிச்சோம். அப்புறம் என் ஒய்ஃபை தான் ஃபர்ஸ்ட் நடிக்க கேட்டாங்க. அப்புறம் ஏதோ டேட் ஒர்க் அவுட் ஆகல. சரி நம்மளெல்லாம் கூப்பிட மாட்டாங்க போல அப்படின்னு நினைச்சேன். வந்துட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் இந்த கதையை ஏற்றுக்கிட்டு பண்ண மைத்ரி மூவி மேக்கர்ஸ், இந்த மாதிரி கதைகள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரேசிங் தி ஒகேஷன். அண்ட் இங்க முக்கியமாக நான் தேங்க் பண்ண வேண்டியது டைரக்டர்ஸ் டீம். அருண் வேதகிரி, ஆதித்யா, சூரியவாசன், வெங்கடேஷ் சார் சொல்லிட்டாரு. நான் சொல்லணும்னு நினைச்சேன்.
ஆதித்யா வந்து உங்களை பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட். ஆதித்யா நேரம் வருவார் பல்றிட்டு அப்படின்னு பார்த்தா ஒரு கேர்ள் ஃபோன் பண்றாங்க, நான் தான் ஆதித்யா. ஆதித்யாவா? ஆனா உண்மையாவே பயங்கர எனர்ஜெட்டிக்கா ஒர்க் பண்ணாங்க ஆதித்யா. தயாளன், ஹரிகிருஷ்ணா, ஹரிஷ், சக்தி, லிஷா, மகேந்திரன், மாதவன், பிரதுமன், எல்லாருக்கும் நன்றி. உங்க ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா இவ்வளோ ஃபுல்லு ஒரே நைட்ல நடக்கிற கதை. ஸோ இட் வுட் ஹவ் பீன் பாசிபிள் வித்அவுட் யுவர் ஹார்ட் ஒர்க். அஃப்கோர்ஸ் எடிட்டர், டிஓபி சூப்பராக பண்ணாரு சுரேன். அண்ட் எல்லாருக்கும் நன்றி. முக்கியமா சொல்லணும்னா இதுல வந்து நம்ம காஸ்டியூம் டிசைனர் பூர்ணிமா, இதுல வந்து அழுக்கா இருக்கணும் கேரக்டர். ஸோ தலையிலேருந்து கால் டோ எண்டு வரைக்கும் வந்து கருப்பா மேக்கப் போட்டு எவ்வளவு அழுக்காக்க முடியுமோ அவ்வளவு அழுக்காக்கிட்டாங்க. என்ன காஸ்டியூமும் அழுக்கா இருக்கணும். ரெண்டு நாள் நடிச்சதுக்கு அப்புறம் 3வது நாள் காஸ்டியூம் போட போறேன், ஸ்மெல் வருது. என்னங்க இது ஸ்மெல் வருது, ஏன் துவைக்கலையா? இல்ல பூர்ணிமா மேடம் வந்து துவைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் சொன்னேன், அழுக்கு மாதிரி இருக்கணும், அழுக்காவே இருக்க கூடாதுங்க அப்படின்னு சொன்னேன். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மை லைஃப் வெரி ஸ்மூத் அண்ட் ஈஸி. அண்ட் அதுக்கப்புறம் துவைச்சு கொடுத்தாங்க. அண்ட் சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு பரத், ஆஸ் யூஷுவல் சொல்லவே வேண்டாம். அண்ட் இதுல ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஹியர். அண்ட் இந்த படத்தையும் நம்ம அன்பே டயானாக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. சுப்ராஜ் சார் உட்பட எல்லா டேரக்டர்களையும், வாரியர்களையும், பத்திரிகை நண்பர்கள் உட்பட அந்த படத்தில் நடித்த நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த மதுராதை படத்தை ஒரு புது இயக்குனருக்கு இயக்குவதற்கு வாய்ப்பு கொடுத்த மைதிரி மூவி மேக்கர்ஸ் என்னுடைய சார்பாக நன்றி தெரிவித்தேன். ஆக்சுவலி அங்காரத்திற்கு அப்புறம் நடிகனா எனக்கு வரக்கூடிய கேரக்டர் எல்லாமே ஒரு நெகட்டிவ் ஷேட்ல தான் இருக்கும். ஒரு கோவமா பேசுற மாதிரி, அப்புறம் எரிச்சலோட பேசுற மாதிரி, கன்னிங்கான ஒரு கேரக்டரா தான் எனக்கு வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி கேரக்டர் நானும் பண்ணிட்டே இருந்தேன். இந்த கதை எனக்கு சொல்ல வரணும் அப்படின்னு ராஜா கேட்டப்போ, சரி வாங்க கதையை கேட்கலாம் அப்படின்னு இப்போ இந்த கதை சொல்லிட்டே இருந்தாரு. எனக்கு அந்த கதையை கேட்கிறப்ப எந்த கேரக்டர் நம்ம பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கன்ஃபியூஷனே கதையை கேட்டுட்டு இருந்தேன். அப்படி கதையை கேட்டு முடிச்சுட்டு அவர் சொன்னது, இந்த அப்பா கேரக்டர் தான் சார் நீங்க அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் ஷாக்கா இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணதே இல்லை. அப்படி பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு பண்ண முடியுமான்னு எனக்கே டவுட்டாவே இருந்துச்சு. அப்ப அவர்கிட்ட கேட்டப்போ அவர், இல்லை சார் இது நீங்க கரெக்டா இருக்கும், இல்லை நான் உங்களுக்கு பண்ண வச்சு மாசுங்க அப்படின்னாரு. அதே மாதிரி என்னை நல்லா பண்ண வச்சிருக்காருன்னு படம் பார்த்தவங்க என்கிட்ட சொன்னாங்க. முதல்ல ராஜாக்கு அதுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி. அப்புறம் இந்த படத்துல என் கூட நடிச்சிருந்த நடிகர்கள்ல இப்ப ஆல்ரெடி எல்லாரும் சொல்லிட்டாங்க. நம்ம அப்துல், அவரை நான் செட்ல பார்க்கும்போது எனக்கு இவர் யாரு அப்படின்னு கேட்டேன் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு பக்கத்துல ஃபிளக்ஸ் தான் சொன்னாரு, இவர் நடிகருங்க அப்படின்னு அவரை பத்தின டீட்டெயில்ஸ் எனக்கு சொன்னாரு. அப்புறம் நானும் அவரும் பேச ஆரம்பிச்சோம். அதே போல சேத்தன் சார் எல்லாருக்கும் தெரியும், ஒரு மிகச்சிறந்த நடிகர்னு. அந்த படத்துல அவர் நடிச்சிருக்க கேரக்டர் ரொம்ப ஒரு நல்ல ஒரு கேரக்டர் இந்த படத்துல. அப்புறம் மற்ற நிறைய புது நடிகர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அதை பத்தி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் டிசைனர் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு, எல்லார பத்தியும் சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஸோ நான் தனிப்பட்ட முறையில் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைன்னா கூட, இந்த படத்துல வந்து என் கூட நடிச்ச கருப்புன்னு அவரு ரொம்ப நான் சொல்லணும். எனக்கு வந்து அவரு வளர்ந்து வர ஒரு நடிகர். ஆனா எனக்கு அவரும் நடிக்கணும் பயமாவே இருந்துட்டு இருக்கோம். எங்க நம்மள ஓவர்லுக் பண்ணிட்டு இந்த கேரக்டர் வேற நம்ம பண்ணாத ஒரு கேரக்டரா இருக்கடா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லா தான் நான் அவருக்கு கூட வரவங்க மட்டும் கேர்ஃபுல்லா நடிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் குறிப்பா சொல்லணும்னா ரிஷிகாந்த், நான் வந்து அவரை செட்ல பாக்குறப்போ எனக்கு ஒரு ஸ்பார்க் மட்டும் வந்துச்சு, இவர் ஒரு பெரிய நடிகரா வருவாருன்னு. அது எனக்கு ஏன்னே தெரியல, அது ரீசனே தெரியல. பார்த்த உடனே 2 ஷாட் நடிக்கிறப்ப பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு முடியல, நானே அவர்கிட்ட போய் சொன்னேன், நான் யார்கிட்ட வரைக்கும் சொன்னதே இல்லை, நீங்க வளர்ந்து வர்றப்ப உங்க படத்தை நடிக்கணும்ன்ற அந்த ஒரு என்ன சொல்றது, இந்த தமிழ்ல சொல்ற காக்கா பிடிக்கிறதுக்காகவும் சொல்லல படுத்தாரு. ஆனா நிச்சயமா நீங்க ஏதோ பெருசா வரப்புறையும் மட்டும் மனசுக்குள்ள படுது அப்படின்னு.
அந்த மாதிரி அவருடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு அவர் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், கேரக்டரை உள்வாங்கி அதுக்கு அவர் ரெடி ஆகிற தன்மை. இதுல ஒரு சீன்ல வந்து நாங்க எல்லாருமே இந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக முடிஞ்சிட்டு ஹீரோயின் வந்து அவங்க வீட்டை விட்டு கிளம்பலாம், அதாவது ஹீரோயின் ஃபேமிலி எல்லாருமே வீட்டுக்கு போயிடலாம்னு டிசைட் பண்ணிட்டு இருக்கும்போது, இல்ல தங்கிட்டு காலையில போங்களேன் அப்படின்னு சொல்லும் போது எண்ட்ல இவர் உள்ள வந்து ஒரு ஷார்ட் சொல்லணும், இருங்க போலாம் அப்படின்னு. 2 வார்த்தை தான் அந்த சீனுக்குள்ள அவர் வந்து சொல்றப்ப அந்த சீன் அவ்வளவு ஒரு நல்ல ஒரு முழுமையான சீன் இருந்துச்சு. நான் என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. ரிஷிகாந்த், நீங்க பெரிய நடிகர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் சிறைய அனிஷ்மா, எனக்கு வந்து அவங்களை அப்படிதான் கூப்பிடுவேன் செட்ல. அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ஏதோ நம்ம வீட்டு குழந்தைய பாக்குற மாதிரியே இருக்கும். அவ்வளவு சிரிச்ச முகம், அவ்வளவு ஒரு எளிமையானவர்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் உங்களுக்கு நிச்சயமா ஒரு ஹேட்ரிக் தான். குறிப்பா எல்லா மேடையிலையும் யாரோ ஒரு நடிகரோ இல்ல யாரோ ஒரு சொல்லுவாங்க உதவி இயக்குநர்களை பத்தி, அது சம்பிரதாயத்துக்காக சொல்றாங்க. நான் உண்மையிலே உணர்ந்ததால சொல்றேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இயக்குனருக்கு வந்து உதவி இயக்குனர் பெரிய பில்லரா அமைஞ்சிட்டா அதுவே அந்த படத்தை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போயிடும், வெற்றியை சீக்கிரமா கொண்டு வந்துடும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கோ டைரக்டர் அருண்ல ஆரம்பிச்சு அப்புறம் எல்லா உதவி இயக்குநர்கள், குறிப்பா சொல்றதா இங்க ஆதித்யான்னு வந்து இருக்காங்க லேடி. எனக்கு செட்ல அவங்க பார்க்கும்போது இது இந்த லேடியா இல்ல ஆம்பளையா இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு இருக்கும். அவ்வளவு தூரம் ஷூட்டிங் ஃபுல்லாவே நைட்டு தான். அவங்க அப்படியே ஈவினிங் 6 மணிக்கு எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி மார்னிங் மறுநாள் 6 மணி வரைக்கும் இருப்பாங்க. அவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. முதல்ல அசிஸ்டன்ட் டீம்ஸ் எல்லாத்துக்கும் மன்மார்ந்த வாழ்த்துக்கள் தான். அதே போல இந்த படத்துக்கு புது இயக்குனருக்கு வேண்டிய எல்லா விஷயம் செஞ்சு கொடுத்து இந்த படத்தை வந்து நல்லபடியா கொண்டு வரதுக்கு உதவி செஞ்ச தயாரிப்பு நிர்வாகிகள், அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அருண், இப்படி எல்லாருமே தனித்தனியா சொல்லலாம். ஏன்னா அடிக்கடி நான் உணர்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு படத்துக்கு அந்த படத்துல ஒர்க் பண்ற அத்தனை பேருடைய சோலும் முழுமையா ஒர்க் பண்ணா அந்த படம் நிச்சயமா ஒரு வெற்றியை போய் அடைஞ்சிடும். இங்க நான் ஃபங்க்ஷனுக்குள்ள என்ட்ரி ஆன உடனே என்கிட்ட சுரேஷ் சந்திர சார் சொன்ன வார்த்தை தான். இது வரைக்கும் நான் வந்து நிறைய படங்கள் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன். பொதுவா பிஆர்ஓக்கள் வந்து அவங்க படத்தை வந்து பெருசா சொல்லுவாங்க. ஆனா அது சொல்றப்ப நமக்கு தெரியும் இவங்க நம்ம பார்த்து சொல்றாங்களா இல்ல உணர்ந்து மனசார சொல்றாங்கன்னு. சுரேஷ் சந்திர சார் அவ்வளவு தூரம் எக்ஸைட் ஆகி எனக்கு முதுகெல்லாம் தடவை கொடுத்து நீ பாராட்டினாரு. இந்த படம் ஒரு சிறப்பான படமா வரணும். ஏன்னா மைதி மூவி மேக்கர்ஸ் பெரிய ஹீரோஸ் பெரிய டைரக்டர்னு படம் எடுத்துட்டு இருக்க சமயத்துல முதலாக தமிழ்ல ஒரு புதுமுக டைரக்டர் ஒரு கண்டென்ட்டான ஒரு பட்ஜெட்ல கண்டென்ட்டை நம்பி படம் பண்றாங்க. ஸோ இந்த படம் நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி அடையும்னு நம்பிக்கை இருக்கு. எனக்கு இந்த படத்துல ஒரு டிஃபரெண்டான கேரக்டர் அது கொடுத்ததுக்கு ராஜா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் பயந்தும் அதை தாண்டி இந்த கதை பண்ணது காரணம் நம்ம டிசிட்டர் சொன்ன மாதிரிதான். அவர் கதை சொல்லும் போது ஏதோ ஒரு திருநெல்வேலியில நம்ம பக்கத்துல உட்காந்து கண்ணை மூடிட்டோம்னா அப்படியே சுத்தி வந்து நமக்கு வந்து திருநெல்வேலிக்காரன் பேசிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். செட்லயுமே அவர் அப்படிதான் டைலாக் சொல்லி கொடுப்பாரு. பேட பார்க்கவே மாட்டாரு. அந்த அளவுக்கு அந்த கதை அவர் மனசுல ஊறி இருந்ததால ஏதோ என்னைய கொஞ்ச அளவுக்கு எந்தெந்த பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காரு, நானும் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். மற்றபடி யாரையும் விடலன்னு நினைக்கிறேன். அப்துல் சொல்லிட்டேன், எல்லாத்தையும் சொல்லியாச்சு நினைக்கிறேன், எல்லாரையும் சொல்லியாச்சு. அந்த டிசைனர் நீங்க என்னங்க இவ்வளவு விஷயம் அப்சர்வ் பண்ணிருக்கீங்க, உண்மையிலே பாராட்டணும். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அவர் பேசும்போது கவனிச்சிங்களா, சந்தான வாய்ஸ் மாதிரி இருந்தது, கண்ணை மூடி கேட்கறப்போ அப்படியே இருந்துச்சு எனக்கு அவர் கேட்கறப்போ. ஸோ வந்து இந்த படத்தை பார்த்துட்டு பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருமே இந்த படத்தை நீங்க சிறப்பா இருந்தா தூக்கி கொண்டாடுங்க. எனக்கு தெரியும், நிறைய படங்கள் நான் பார்த்திருக்கேன். உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, நிறைய பத்திரிகையாளர்களை சொல்றேன் நான், படம் வந்துட்டு நல்லா இருந்தா அவங்க பத்தி பேசவே மாட்டாங்க, கமெண்டே வராது அவங்கள்ட்ட இருந்து, ஒரு சின்ன புன்சிரிப்போட நடந்துருவாங்க. ஆனா படம் நல்லா இருந்துச்சுன்னா தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த படத்தை நீங்க தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க. எல்லாருக்கும் நன்றி.